தமிழை வாசிக்க மட்டுமல்லாமல் அதை சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர் தொலைக்காட்சியினுடைய அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திரம்னா என்ன? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கிறேன். நடுவர் அவர்களே, சுதந்திரம்னா என்னங்க? நான் இன்னொருவருக்கு அடிமை இல்லை என்பது சுதந்திரம் கிடையாது. எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் உண்மையான சுதந்திரம். நடுவர் அவர்களே, யோசித்து பாருங்க. பெற்றோர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் வழியில் வந்தவர்கள் தான் பிள்ளைகள், நாங்கள் ஒற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் உங்களுக்காக பிறந்தவர்கள் கிடையாது என்பதை பெற்றோர்கள் மறந்து போயிருக்கிறாருங்க. நடுவர் அவர்களே, பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சுதந்திரம் கொடுக்குறீங்க? யோசித்து பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செருப்பு தைக்கிறவனுடைய மகன் செருப்பு தான் தைக்க வேண்டும், முடி திருத்துபவனுடைய மகன் முடிதான் திருத்த வேண்டும், ஆட்டோ ஓட்டுபவருடைய மகன் ஆட்டோ தான் ஓட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது அவசியமானதனால்தான் இன்னைக்கு செருப்பு தைக்கிறவனுடைய மகன் செக்ரட்டரியேட்ல செக்ரட்டரியா வேலை செய்யறான். நடுவர் அவர்களே, ஆட்டோ ஓட்டருடைய மகன் ஐஏஎஸ் ஆகிறான் என்று சொன்னால் சுதந்திரம் கொடுத்த பெருமை இல்லைங்களாங்க? நான் கேட்கிறேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. பாரு, எதிர்த்து விட்ட பிள்ளைய படுறா. டேய், எதிர்த்து விட்ட பிள்ளைய படுறா. என்னமா படிக்குது அந்த பொம்பளை பிள்ளை? அது மாதிரி நீ படிக்கிறியாடா? அந்த பொண்ணை பாடுறா, அந்த பொண்ணை பாடுறா அப்படின்னாரா அவங்க அப்பா. இவன் ரொம்ப கூலா சொன்னா, அந்த பொண்ணை பார்த்ததுனால தான் நான் ஃபெயில் ஆகி போயிட்டேன். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லைங்களாங்க? சுதந்திரம் இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. நான் தெரியாம தான் கேட்கறேங்க. அதோ அவர் உட்காந்துருக்காரு பாத்தீங்களா, எங்க ஐயா லுக்க பாத்தீங்களா? எங்க அப்பா, அவருக்கு 2 பையன். அவர் என்ன படிக்க வச்சிருக்காரு? டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கு. நான் கேட்கிறேன், அந்த பிள்ளைகிட்ட போய் நீ என்னதான்ப்பா படிக்க போறன்னு நீங்க கேட்டீங்களா? நீங்க டாக்டர்ன்றதுனால அந்த பிள்ளைய டாக்டருக்கா படிக்க வச்சிருக்கீங்களே நடுவர் அவர்களே, அதனாலதான் அவங்க ஆபத்துன்னு பேசுறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. இன்னைக்கு பட்ட மேற்படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்லுகின்ற மாணவ மாணவிகளுக்கு இன்னைக்கு முதல் பயண செலவை நம்முடைய தங்க தளபதி முதல்வர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு சுதந்திரம் இருக்கு இல்லைங்களாங்க? அவசியமா இல்லையா? யோசித்து பாருங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அப்பாங்கெல்லாம் அந்த காலத்துல தோல் மேல தூக்கி வச்சாங்க, தூக்கி வச்சு சாமியை பார்க்க சொன்னாங்க, ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கு தோழர் போல தோளோடு தோல் சேர்த்து அப்பாக்கள் இன்னைக்கு வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அது இந்த கொடுக்கிற சுதந்திரம் தானங்க. சுதந்திரம் இல்லாத காலகட்டத்திலே ஆன்மீகம் பெண்களை தெய்வமாக்கியது, முதலாளித்துவம் பெண்களை அடிமையாக்கியது. சுதந்திரம் தான் இந்த உலகத்திலே பெண்களை தலைவியாக்கியது என்று சொன்னால் அது சுதந்திரத்துக்கு கிடைத்த பரிசு இல்லைங்களாங்க? என்ன தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? கை கட்டியே வாழணும்னு நினைக்கிறாங்க அவங்க. நாங்கெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, கை கட்டி வாழணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி டை கட்டி வாழணும்னு நினைக்கிறவங்க தான் நாங்க. நடுவர் அவர்களே, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. கட்டுப்பாடோட வளர்க்குறேன்னு சொல்லி அந்த பையன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் ஆகி அமெரிக்கா போயிடுவாங்க. ஆவரேஜா சுதந்திரமா படிக்கிற பையன் தான் அம்மா அப்பாவை வச்சு இன்னைக்கு சோறு போடுறான். நடுவர் அவர்களே, காஸ்ட்லியான பெற்றோர்களோடு அடிமையாக வாழ்வதை விட மனசுக்கு பிடிச்ச சுதந்திரத்தோடு ஏழை பெற்றோருக்கு மகனாக வாழ்வதில் தான் சந்தோஷம் இருக்குங்க. பிரச்சனை வரதாங்க செய்யும். யார் வீட்டுல பிரச்சனை இல்லை? யார் வீட்டில் பிரச்சனை? எல்லார் வீட்லையும் பிரச்சனை தான் இருக்கு. பிரச்சனையை தாண்டி நம்ம எல்லாரும் டைவர்ஸ் பண்ண சுத்திட்டு இருக்கோம் கிடையாது இல்ல? குடும்பத்தோடு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே, அப்பன் பேச்ச கேட்க மாட்டான், அது வயசு. ஆனா அதே அப்பனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவன் எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். நடுவர் அவர்களே, அதுதான் உண்மையான சுதந்திரம். அருமையான வாய்ப்பு வழங்கிய அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வேதநாயகி சும்மா